வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சன்ல ஈஸியா வாழைக்காய் சிப்ஸ் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்களை நாம இப்ப பார்த்துடலாம். வாழைக்காய் சிப்ஸ் செய்ய 2 வாழைக்காய் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி 2 முனையும் கட் பண்ணி எடுத்துருங்க. பீலர்ல இந்த மாதிரி பீல் பண்ணிக்குங்க. இந்த மாதிரி சீவல் எடுத்துக்குங்க. இப்போ நம்ம துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ஒரே அளவில் சீவி எடுத்துக்குங்க. அப்போ தான் எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது ஒரே மாதிரி ஃப்ரை ஆகி வரும். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்குங்க. அதில் கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு முறை நல்லா அலசி எடுத்துக்குங்க. வாழைக்காயில் இருக்க தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு கிளிப்பு போட்டு 5 நிமிஷம் இந்த மாதிரி சரிச்சு வச்சுக்குங்க. தண்ணி நல்லா வடித்து எடுத்தாச்சு. ஒரு கடாய் எடுத்துக்குங்க. ஃப்ரை பண்ண தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை இதில் போட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு தனித்தனியாக போட பாருங்கள், இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம தண்ணியில் போட்டு கழுவி எடுத்ததுனால எண்ணெயில் போட்டதும் அது தனித்தனியாக பிரிஞ்சிரும். போடும்போது தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுக்குங்க. மறுபடியும் எடுக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டுக்குங்க. ஒரு பவுல் எடுத்துக்குங்க. அதில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. வாழைக்காய் முக்கால்வாசி ஃப்ரை ஆனதும் நம்ம கலந்து வச்சுருக்க உப்பு தண்ணியிலேருந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அது நல்லா சலசலப்படங்கினோன்னு எடுத்துருங்க. சத்தம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்க, எடுக்கும் போது நல்லா சவுண்ட் வருது. இந்த மாதிரி இருந்தால் வாழைக்காய் சிப்ஸு நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்கும். இப்போ அடுத்த பேட்சை போட்டுடலாம். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து போட்டுக்குங்க. வாழைக்காய் சிப்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்குங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. இது கூட மிளகு சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க உப்பு தண்ணி 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க ஸ்பெஷல் மசாலாவை அதில் தூவிடலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கம்மியாக சேர்த்துக்குங்க. மசாலாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி எடுத்துக்குங்க. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 1 வீக் வரைக்கும் கிறிஸ்பியாகவே இருக்கும். பாருங்க, கிறிஸ்பியான வாழைக்காய் சிப்ஸு எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலான்னு பார்த்தாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.